சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வள்ளியே. ஐபிஎன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் முருகனுக்கு மிகவும் உகந்த மாதமாக இருக்கக்கூடிய தைப்பூச திருநாளை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தை மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த தைப்பூசம். இந்த தைப்பூசத்தை பொறுத்தவரை முருகனுக்கு பல சிறப்புகள் சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதுல நீங்க குறிப்பா எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, விரதம் இருந்து, அதுவும் ஒரே நாள்ல விரதம் இருந்து மிகப்பெரிய உன்னத பலன்கள் பெற்றிருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே இந்த தைப்பூசத்தை சுட்டி காட்டுது அப்படிங்கிறத நாம எடுத்துக்க முடியும். இந்த நாளினுடைய சிறப்பாக நாம என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, தமிழ் பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் அமாவாசை அல்லது பௌர்ணமி இது போன்ற திதிகள்ல மிக உன்னதமான ஆன்மீக அமைப்புகள் எல்லாமே நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றது இது நிதர்சனமான உண்மை. அதுலயும் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய கந்த கடவுளுக்கு தான் உதித்த நாளாக, அதாவது சிவபெருமானிடமிருந்து ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 திருமுகங்களிலிருந்து 6வது முகமாகவும் வெளிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறத நாம நினைவில் கொள்ள வேண்டும். அதுல ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதோமுகம் என்று முருகப்பெருமான் 6 முகமாக உதித்து முருகன் நம் உலகம் உய்வதற்காக வந்திருக்கிறார் என்று கச்சியப்ப சிவாச்சாரியாரால் பாடப்பட்டிருக்கிறது. கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியர் சொல்லக்கூடிய விவரம் என்னவென்றால், அருவமும் உருவமுமாய் அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தனன் ஆங்கே உலகம் உய்ய அப்படின்னு முருகப்பெருமான வர்ணிக்கிறார். உலகம் உய்வதற்காக அவர் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியாரால நம்ம பாடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இதுல கூடுதலாக அன்னை பராசக்தியிடமிருந்து வேல் வாங்கிய நாளாகவும் இந்த தை திருநாள் தைப்பூசத்தை நாம் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். மேலும் வள்ளியை மனம் புரிந்த நாளாகவும் இந்த தை மாதத்தில் தைப்பூசத்தில் இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இதுல உன்னதமா பார்க்கிறோம். பொதுவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, எல்லா பௌர்ணமி நாட்களும் தமிழருடைய முக்கியமான தினமாகவும் குறிப்பாக ஆன்மீகத்திற்கு ஒரு உன்னதமான நாளாகவும் நம்ம பார்க்கப்படுறோம். அதுலயும் காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது இடத்தில் திக்பலமாக அமையக்கூடிய சந்திரன் ஆட்சி பலத்தோடையும் 10ஆம் இடத்தில், அதாவது மகரத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் திக்பலமாக நல்ல பலத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையிலையும் இந்த தைப்பூசம் வர்றதன் காரணமாக மன உரிமையும் மற்றும் எண்ண உரிமையும் ஏற்பட்டு அந்த நாள்ல நாம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அத்தனையும் சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்க முடியும். முருகன் அவதாரம் பண்ணின விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சூரபதுமனை வதம் செய்தல் தான். மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று அப்படின்னு திருப்புகள்ல வரும். அப்போ மாறி மாறி சூரபதுமன், தாரகாசுரன், சிங்கமுகன் என்று 3 முகங்களாக மாறி மாறி வரக்கூடிய சூரர்களை வதம் செய்த, அதுவும் சூர சம்ஹாரம் செய்த ஒரு அற்புதமான திருநாளாக இந்த தை திருநாளை நாம் கொண்டாடுறோம். அதுலயும் தாரகாசுரனை ஸ்பெசிபிக்கா இந்த நாள்ல வதம் பண்ணினார் அப்படிங்கிறத இதுல நம்ம கூடுதல் பலனாக நம்ம எடுத்துக்கிறோம். அகத்தியர் இடும்பனுக்கு ஒரு கட்டளை இட்டார். இந்த இந்த திருநாளினுடைய ஒரு சிறப்பாக இதை நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியும். இடும்பருக்கு அகத்தியர் சிவமலை, சக்திமலை, சிவகிரி, சக்திகிரி என்று 2ஐயும் சுமந்து செல்லும்படி கேட்டிருந்தார். ஸோ இது எதுன்னா காவடியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பை இதை சொல்லுது. அந்த திருவிழால நம்மளுடைய திருஆவினன்குடியில முருகப்பெருமான் நிகழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அதுல அவர் இடும்பனை வதம் பண்ணியதுக்கு பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய பழனிமலை சிவகிரி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மலையாக அன்றைக்கு திகழ்ந்தது. அந்த ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த தை திருநாளை நம்ம கண்டிப்பா கொண்டாடுறோம் அப்படிங்கிறத இதன் வாயிலாக நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். தைப்பூசத்திற்கென்று சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல காவடி ரொம்பவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல பழனியை நம்ம பிரதானப்படுத்துறோம். இதே மாதிரி திருத்தணியும் இதை நம்ம பிரதானமா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தீர்த்த காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, மச்சக்காவடி என்று பறவை காவடி, இப்படி பலவிதமான காவடிகளை எடுத்து சுமந்து முருகப்பெருமான கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நம்ம தை திருநாளை கண்டிப்பா சொல்ல முடியும். காவடி எடுக்கிறது மூலியமா வேண்டுதல்களை நிறைவேற்றுறதும் வாழ்க்கை சிறப்படைகிறத நம்ம உணர முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜோதிடத்தினுடைய சிறப்பு இதுல ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகத்தினுடைய தன்மையை வச்சு நம்ம இதை பிரதிபலிக்க முடியும். அதாவது சந்திரன் மனோகாரகன், தேககாரகன் என்று வர்ணிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அதே மாதிரி ஆன்ம பலத்தையும் ஆன்மாவையும் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். இந்த 2ம் ஒரு சேர ஒன்றுக்கொன்று நேராக பார்த்து கொள்ளக்கூடிய தன்மையும், 2ம் திக்பலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இந்த தைப்பூசத்துல ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நாள்ல நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்களும் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளும் உடனே நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மாத்திரம் இல்லாம ஜோதிடத்துல சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு பௌர்ணமி திதியையும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்புகளை நம்ம ஆன்மீக ரீதியா பார்க்கிறோம்.
ஒரு இயல்பான ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்துல அது பௌர்ணமி, பங்கமில்லாத ஒரு பௌர்ணமியில பிறக்கக்கூடிய ஒரு ஒரு குழந்தை மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமை அடையும் அப்படிங்கிறத இதன் தத்துவத்தின் வாயிலாகத்தான் சொல்றோம். ஒளி கிரகங்கள்னு 2 தான் சொல்றோம். ஒண்ணு சூரியன், மற்றொன்று சந்திரன். இந்த 2மே பலமாக இருக்கக்கூடிய 2ம் கிட்டத்தட்ட திக்பலமாக திசையை நோக்கி நல்ல திசையை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துல வரக்கூடியது தான் இந்த 365 நாட்கள்லேயே சிறப்பாக சொல்லக்கூடிய இந்த தைப்பூசம் என்று கருதப்படுகிறது. பொதுவாக தைப்பூசத்த பல வகையா நம்ம விரதங்கள மேற்கொண்டு அத கடைபிடிக்கலாம். அதுல நவடேஸ் பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம், 21 நாள் விரதம் அல்லது 18 நாள் விரதம் இப்படி அவங்கவங்களுக்கு தகுந்தாற் போல அந்த நாட்கள முடிவு செஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் தைப்பூசத்த பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு நாள் மட்டுமே சிரத்தையா விரதம் இருக்கிறவங்களுக்கு வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. அதே போன்று விரதம் இருக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, பொதுவா உண்ணாவிரதம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. காலையில சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் உண்ணாத விரதம் இருக்கலாம். அதாவது பட்டினி கிடந்து விரதம் இருக்கலாம். அது இல்ல முடியாதவங்க உடல் ரீதியாகவோ, இல்ல வயதோட்டம் காரணமாகவோ முடியாம இருக்கக்கூடியவங்க, பால், பழம் இந்த மாரி ஏதாவது சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நிச்சயமா அந்த விரதத்த நீங்க கடைபிடிக்கலாம். இல்லையா, மௌன விரதத்த மேற்கொள்றதும் மிகப்பெரிய சிறந்த ஒரு மருந்தாக இந்த தைப்பூசத்துக்கு கண்டிப்பா அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல. எண்ணிய காரியம் நிறைவேறணும் அப்படின்னா, முருகப்பெருமான சிரத்த சுத்தியோட காலையில நேரமா எழுந்து, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து, பிரார்த்தனை பண்ணிட்டு, விளக்கேத்திட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு காலை, மாலை இருவேளையும் போய் சாமி தரிசனம் பண்றது மிகப்பெரிய ஒரு உன்னத பலன்களை ஏற்படுத்தும். ஷட்கோண கோணம்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர வடிவிலான சரவண பவ என்று இருக்கக்கூடிய அந்த விளக்குகளை ஏற்றுறதும், அதே மாரி அரிசி மாவுல கோலம் போட்டு முருகப்பெருமான மனசுருகி பிரார்த்தனை பண்றதும், இந்த தைப்பூசத்துல மிகப்பெரிய உன்னத பலன்கள நிச்சயமா ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னீங்கன்னா, அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகமொன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று அவர் பாடியிருப்பார். இதுல எல்லா மனிதருடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் அடக்கினாது போல இருக்கும். ஏன்னா, கண்மம், மாயின்னு சொல்லக்கூடிய எல்லா கர்ம வினைகளையும் அகற்றக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருக்கக்கூடியது கந்த கடவுள் மட்டும்தான். அதே போன்று பெண்கள் இந்த நாள்ல விரதம் இருக்கலாமா? ஒரு மாதவிடாய் பிரச்சனைகள் கூட இருக்கலாம். அவங்க கோயிலுக்குள்ளேயோ அல்லது பூஜை ரூமுக்குள்ளேயோ போகாமயே இந்த விரதத்த சிரத்தையா அவங்க மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இதன் வாயிலா நான் தெரிவிச்சுக்கிறோம். கூடுதலாக இந்த தைப்பூசத்தினுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் தாண்டி, இந்த நாள் தான் நம்ம முருகன கும்பிடணுமா அப்படின்ற மாரி கிடையாது. காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனாலும் அன்றைக்கு முருகனை கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கிறதுனால, இந்த நாளை யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதே போன்று இதனால் ஏற்படக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வறுமையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த தைப்பூசம் அமையுது. இந்த இந்த கட்டத்துல பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருநாள நம்ம கண்டிப்பா ஏத்துக்க முடியும் அப்படின்றத சொல்லிக்கலாம். கூடுதலாக ஒரு ஜாதகத்துல சில பேருக்கு தோஷங்கள் இருக்கலாம், கல்யாணம் ஆகாம இருக்கலாம், தாமத திருமணமா இருக்கலாம், இல்ல குழந்தை பாக்கியத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். தலையெழுத்தையே மாத்துற வல்லமை கந்த பெருமானுக்கு தான் உண்டு அப்படிங்கிறத அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு. அதுல திருச்செந்தூர்ல ஒரு திருப்புகழ் பாடியிருக்கிறாரு. "சேல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின், மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமேல் அயன் கையெழுத்தே" அப்படின்னு சொல்லுவார். பிரம்மா எழுதின கையெழுத்தை மாத்தக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுடைய திருவடிக்கு உண்டு அப்படின்றத அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அருணகிரிநாதர் சொன்ன வாக்கை பிரதிபலிக்கக்கூடிய வகையில இந்த தைப்பூச திருநாளை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த அன்னைக்கு முருகப்பெருமான போய் தரிசனம் பண்ணி மனமுருகி பிரார்த்தனை பண்றவங்களுக்கு வேண்டும் என்கின்ற வரம் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. நம்மளுடைய ஐபிஎன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, "ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம்" என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.